Hello friends, welcome to Kalvi Kavi YouTube channel. இந்த வீடியோல நம்ம 6th standard தமிழ் குவார்டர்லி எக்ஸாம்க்கான previous year ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கொடுத்திருக்காங்க. சோ 10 ஒன் வேர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். செகண்ட் ஒன் கழுத்தில் சூடுவது டேஸ். தேர்ட் ஒன் கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அடுத்து 4 நீளம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 4 பொறுத்துக. அடுத்து ஓரிரு சொற்களில் விடையளிக்க. ஏதேனும் 5 மட்டும், அதாவது 2 மார்க் கொஸ்டின். என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் மொழியின் செயல்களாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கூறுவன யாவை? காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன. அடுத்து வினாயன் 14 உயிருள்ள உடல் எது? நாளைய மனிதன் வாழ்வு எவ்வாறு இருக்கும்? அடுத்தது டீப் ப்ளூ மீத்திறன் கணினி பற்றி எழுதுக. அடுத்து 17 மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஓரிரு தொடர்களில் விடை எழுதுக. ஏதேனும் 3, அதாவது 4 மார்க் கொஸ்டின். விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து எந்திர மனிதனின் பயன்களை விளக்குக. வினாயின் 21 கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் பெருஞ்சித்திரனார் கூறுவதன் காரணம் என்ன? அடுத்து 22 அறிவியல் ஆத்திச்சூடி பாடலின் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பின்வரும் கவிதை பகுதியை அடிமாறாமல் எழுதுக. அதாவது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பத்தமிழ் பாடல். தமிழுக்கும் அமுதென்று பேர் என தொடங்கும் இன்பத்தமிழ் பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து இனிய என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அடுத்தது அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. இலக்கணம் இச்சொல்லுக்குரிய மாத்திரை அளவை கண்டுபிடி. அடுத்து வல்லின எழுத்துக்களை வட்டமிடுக. இதுல கொடுத்திருக்கிறது எதெல்லாம் வல்லினமோ அந்த எழுத்துக்களை வந்து வட்டமிடணும். அடுத்து கீழ்கண்ட அரபு எண்ணை தமிழ் எண்களில் எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. 458 350. பிறமொழி கலப்பின்றி தமிழ் சொற்களை பயன்படுத்தி வட்டமிடுக. எங்க ஸ்கூல்ல வாட்டர் வசதி உண்டு. சோ இத பிறமொழி சொற்களை எடுத்துட்டு தமிழ் சொற்களா நீங்க மாற்றி எழுதணும். அடுத்து வினாயின் 29 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. 30 பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 31 பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புக. பறவைகள் இடம்பெயர்தல். அடுத்து 32 வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. வினாயன் 33 செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த திருக்குறளில் உள்ள மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து கலைந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்துக. சோ முதல் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா மருத்துவம். அடுத்தது இரண்டாவது ஒண்ணு கணினி. அடுத்து ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் விடையளிக்க. 6 மார்க் கொஸ்டின். கிழவனும் கடலும் கதையை சுருக்கி எழுதுக. ஒளி பிறந்தது கதையின் மூலம் நீ அறிந்ததை சுருக்கி எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து கடிதம் வந்து விடுப்பு விண்ணப்பம் அல்லது அறிவியல் ஆக்கங்கள் பற்றி கட்டுரை எழுதணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.